ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும் போது எப்படி வந்து நம்ம வந்து பாடியை வந்து செல்ஃபாவே ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இந்த டீட்டெயிலாக பார்க்கும்போது. So basically, what is toxicity? So first of all, toxins அந்த நச்சுத்தன்மைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பாடியில் இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் வேஸ்ட் மெட்டீரியல் இல்ல வந்து பேட் கேஷியஸ் வேஸ்ட் இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து டாக்ஸின்ஸ் நம்ம அட்ரஸ் பண்றோம். ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து யூஸ்வலாவே வந்து நம்ம டாக்ஸின்ஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து பாடி வந்து கம்ப்ளீட்டா எலிமினேட் ஆனா மட்டுமே தான் வந்து நம்ம பாடியில நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஒரு நார்மல் செல்லுலர் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், ஒரு பயோகெமிக்கல் ப்ராசஸா இருக்கட்டும், ஒரு குட் டைஜஷன் ப்ராசஸா இருக்கட்டும், நம்மளோட ஸ்கின் க்ரோத், ஹேர் க்ரோத், இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸிசிட்டின்றது பாடியில இருந்து ஒரு கரெக்டான லெவல், கரெக்டான ரேஞ்ச்ல பாடியில இருந்து எலிமினேட் ஆகும்போது தான் இந்த ஹெல்த் கன்சர்ன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வெல் வர்ஸ்டா வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். பட் டூ மச் ஆஃப் டாக்ஸிசிட்டி ஆர் டாக்ஸின்ஸ் அக்யூமுலேஷன் வரும்போது இது வந்து நம்மளுக்கு வேரியஸ் ஹெல்த் எஃபெக்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு பாடியில ரைஸ் பண்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ டாக்ஸின்ஸ் சொல்லும் போது வாட் ஆர் டாக்ஸின்ஸ்? ஸோ நம்ம ரொம்பவே வந்து காமனா வந்து நச்சுத்தன்மை அப்படின்ட்டு அட்ரஸ் பண்றோம். பட் இந்த டாக்ஸின்ஸ் சொல்லும் போது எந்தெந்த விஷயங்கள் மூலியமா நம்மளுக்கு பாடியில டாக்ஸின்ஸ்ன்றது டெவலப் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய அந்த பேக் ஃபுட், ரெடி டு குக் ஐட்டம்ஸ், ஒரு 2 minutesல ரெடி ஆகுற ஃபுட்ஸ், a lot of fast food item, junk food item. So இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது சேம் குக்கிங் ஆயில் தான் மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய வந்து ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ், நிறைய கலரிங் ஏஜென்ட்ஸ், பல்கிங் ஏஜென்ட்ஸ், இல்ல வந்து கிளேசிங் ஏஜென்ட்ஸ். ஸோ ஃபுட்டை வந்து ரொம்பவே வந்து அட்ராக்டிவா அப்படைசிங்கா இருக்கிறதுக்காக இந்த டேஸ்ட் மேக்கர்ஸ், ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபுட்டோட டேஸ்ட் அண்ட் அந்த அப்பீலிங் சென்சேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃப்ரீக்வெண்ட் ரெகுலர் பேசிஸ்ல நம்ம கன்சியூம் பண்ணும்போது இது நம்ம பாடியில வந்து டாக்ஸினா வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ த்ரூ ப்ராசஸ்ட் ஃபுட் ஒன் வே வந்து நம்மளுக்கு டாக்ஸிசிட்டின்றது பாடியில வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்ஸ். ஸோ ஃபுட்ஸ் வந்து ஒரு ஹைபிரிடைசேஷன்ல வந்து கல்டிவேட் பண்றதோ அப்படி இல்லைன்னா ஒரு லேப் செட்டப், ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட் இல்லாம ஒரு இன்குபேட்டர் செட்டப் ஆர் ஒரு லேப் செட்டப்ல வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஹார்வெஸ்ட் பண்ணி கல்டிவேட் பண்ணி அந்த மாதிரி ஃபுட் இன்கிரீடியன்ஸ் நம்ம எடுத்துட்டு வரும்போது வித்தவுட் அவர் நாலேஜ், கான்சியஸாவோ இல்லை அன்கான்சியஸாவோ நம்ம வந்து டே டு டே லைஃப்ல யூட்டிலைசேஷன் பண்ணும்போது அந்த GMO ஃபுட்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்ஸ் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பெஸ்டிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ், இல்ல கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், இல்ல கெமிக்கல் காம்பனன்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னா வந்து நம்மளுக்கு ஒரு டாக்ஸிசிட்டியா வந்து நம்மளுக்கு பாடியில ரைஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்க்கும்போது ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ இப்போ நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு ஃபுட் ஐட்டமா இருந்தாலுமே அது ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம இல்லவே இல்லை. 100% வந்து பாத்தீங்கன்னா எதுனா ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ன்றது கண்டிப்பா அதுல வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆஸ் சிம்பிள் அஸ் ஜஸ்ட் நம்ம வந்து எடுக்கக்கூடிய பிக்கிள்ஸ்ல மட்டும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, ஈவன் நம்ம டே டு டே கன்சியூம் பண்ணக்கூடிய ரைஸ், த மோஸ்ட் ஸ்டேபிள் டயட்னே சொல்லலாம், இந்த ரைஸ் அண்ட் மீட். ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைஸோட ஷெல்ஃப் லைஃப் ப்ரொலாங் பண்றதுக்காக, அந்த ரொம்ப பாலிஷ்டா அந்த ஒயிட்னஸ் வந்து அந்த பிரைட்னிங் ஒயிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்றதுக்காக, அண்ட் ஆல்சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்செக்ட்ஸ், மோல்ஸ், ஜெர்ம்ஸ் இந்த மாதிரி எதுவும் வராம இருக்கிறதுக்காக அந்த ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்க்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே வந்து ஆட் பண்றாங்க. ஃப்ரம் த லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பார்த்து டு த வெரி ஹை மேனுஃபேக்சரிங் வரைக்கும் பார்க்கும்போது எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே டு சம் எக்ஸ்டென்ட் அட்லீஸ்ட் 1% ஆச்சு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபுட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை ப்ராப்பரா வாஷ் பண்ணி கிளென்ஸ் பண்ணி ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த எக்ஸஸ் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றதை நம்ம வந்து வாஷ் அவுட் பண்ணலாம். பட் நம்ம வந்து ஒரு பியூர் பர்சனல் ஹைஜீனிக் ஹேண்டலிங்ஸ் இருக்கும் போது இது வந்து பாடியில டாக்ஸிசிட்டியா ஸ்டோர் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு.
And next thing பார்க்கும்போது water. So the most one of the important material நீ சொல்லலாம். So food இல்லாம கூட இருக்கலாம், but water இல்லாம definitely none of us can survive. So நம்ம எடுத்துக்கக்கூடிய water, say like metro water, RO water, or as simple as நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய can waters, இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா to some extent chlorine agents, bleaching agents, ammonium agents, fluoride agents, இந்த மாதிரி agents எல்லாமே வந்து அதுல வந்து மிக்ஸ் பண்றாங்க. So that அதுதான் வந்து நம்மளுக்கு வாட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட பியூரிட்டி ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல்சோ வந்து அந்த கலர்லெஸ் வாட்டர், ஸோ லைக் வந்து டஸ்ட் படிஞ்ச மாதிரியோ இல்ல ரொம்ப வந்து தண்ணி ரொம்ப கலங்கலா இருக்கிற மாதிரி இல்லாம அந்த எல்லோவிஷ் ஃபார்மேட்ல இல்லாம ஒரு கலர்லெஸ் வாட்டர்ன்றது நம்மளுக்கு கிடைக்குது. And also to a great extent பார்க்கும்போது the taste of the water வந்து இது மூலமா வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. And the next thing பார்க்கும்போது air. So air one of the natural component னே சொல்லலாம். So நம்ம வந்து air blame பண்ண முடியாது, பட் நம்ம இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா இண்டஸ்ட்ரியல் பேஸ், கெமிக்கல் பேஸ், இல்ல அட்லீஸ்ட் ஒரு ரோட் டிராபிக்ல போகும்போது லாட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பாஸ் ஆகுறதுனால அது மூலமா வரக்கூடிய பொல்யூஷனால கூட வந்து ஏர் வந்து ரொம்பவே பொல்யூட்டடா இருக்கலாம். பட் நம்ம எந்த லெவலுக்கு நம்ம வந்து பாதுகாத்துக்கிறோம், ஸோ என்ன மாதிரி ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரிகாஷன் மெத்தட்ஸ் நம்ம எடுத்துட்டு வரணும், அதை பேஸ் பண்ணிதான் வந்து நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிசிட்டின்றது நிறைய அக்யூமுலேட்டும் ஆகாது. அண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா டாக்ஸிசிட்டி லெவல் இருக்கு, டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை எப்படி பாடியை வந்து எலிமினேட் பண்ணலான்ட்டு தி நேச்சுரல் பாத்வேஸ் ஆஃப் டிடாக்சிஃபிகேஷன்ன்றது பாடியில ஒர்க் அவுட் ஆன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். So next thing பார்க்கும்போது so there are 3 steps. So toxicityன்றது பாடியில வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா பாடியை விட்டு எலிமினேட் ஆகாது. பிகாஸ் பாடியில இருந்து எலிமினேட் ஆகாததுனாலதான் நம்மளுக்கு நிறைய கன்சர்ன்ஸ் லைக் வந்து பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் பிரேக் அவுட்ஸ், dandruff issue, பாடி டயர்ட்னஸ், பாடி பெயின், மைக்ரேன் இஷ்யூஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன கன்சர்ன்ஸ் எல்லாமே வந்து பாடியில வந்து பாப்அப் ஆகுது. ஸோ இது இந்த மாதிரி ஒரு சின்ன கன்சர்ன் நம்ம வந்து நம்ம பாடிலயோ ஃபேஸ்லயோ ஹேர்லயோ இல்ல ஃபிங்கர் நேல்ஸ்லயோ வந்து நம்ம அட்ரஸ் பண்ணும்போது இமீடியட்டா அதுக்கு உண்டான என்ன மெத்தடோ அதை வந்து நம்ம வந்து ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். பட் நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாவோ இல்ல ரொம்ப அன்நோட்டிஸ்டாவோ விடும்போது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸின்ஸ்ன்றது பாடியில ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் வந்து ஃபைண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு ரெஸ்டிங் பிளேஸ்ன்றது பாடியில ஃபைண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த லாட் ஆஃப் டாக்ஸின்ஸ்ன்றது பாடியில வந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பாடியில வந்து டாக்ஸின்ஸ் வெளியே எலிமினேட் ஆகாம ஸ்டில் பாடியிலே வந்து மேலும் மேலும் உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒன் ஆஃப் தி அதர் ஹெல்த் இஷ்யூன்றது ரைஸ் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து நம்மளுக்கு அந்த டாக்ஸிசிட்டி ஆஃப் டாக்ஸின்ஸ் லெவல்ன்றது பாடியில ஒரு கிரானிக்கான ஒரு மாடரேட்டான ஹெல்த் இஷ்யூன்றது நம்மளுக்கு ரைஸ் பண்ணுது. Next slide, sir. Yes, so too much of toxins accumulation நால வரக்கூடிய ஒரு சில ஹெல்த் சேலஞ்சஸ் அப்படி நம்ம பார்க்கும்போது ஒன் திங் பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ். ஸோ நிறைய பேர் டயபெட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஒரு இன்சுலின் டெஃபிஷியன்ட் இல்ல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் மூலமா மட்டும்தான் வந்து எனக்கு டயபெட்டிஸ்ன்றது பாடியில அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அதையும் தாண்டி டயபெட்டிஸ்ன்றது நம்மளுக்கு பாடியில வந்து இந்த டாக்ஸிசிட்டி லெவல் சேரும்போது பாடியில இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு எஃபெக்டிவா பாடியில வந்து யூட்டிலைஸ் ஆகாது. ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி வந்து எஃபெக்டிவா பாடியில இருக்காது. And hence இதனாலதான் வந்து various endocrine disorders like வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸா இருக்கட்டும், தைராய்டு இஷ்யூவா இருக்கட்டும், any reproductive health related challenges-ஆ இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பாடியில ஸ்லோவா வந்து ரேஸ் ஆகுது. And next thing பார்க்கும்போது hypertension. So hypertension சொல்லும்போது நம்மளுக்கு பாடியில எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சால்ட் கண்டென்ட்ன்றது ஹோல்ட் ஆகும் போதுதான் வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் பிபின்ற ஒரு கன்சர்னே வந்து நம்மளுக்கு பாடியில ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ பேசிக்கா வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து சால்ட் இன்டேக் வந்து ஃபுட் வைஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணா மட்டும் வந்து போதுமானதில்லை. ஸோ அந்த எக்ஸஸ் ஆஃப் சால்ட் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து எப்படி ஃப்ளஷ் அவுட் பண்ணுறது, ஸோ அதுக்குண்டான வேஸ், அதுக்குண்டான மீன்ஸ் அண்ட் அந்த டாக்ஸின்ஸ் லெவல்ஸை கிளியர் அவுட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் நேச்சுரல் பாத்வே ஆர்கன் வந்து ஒரு ஹெல்தி ரேஞ்ச்ல வந்து நம்மளுக்கு மெயின்டைன் ஆகிட்டு வரணும். அண்ட் சம்டைம் இது ரொம்பவே வந்து நம்ம வந்து இது வந்து இதுக்கு உண்டான எந்த ஒரு ஸ்டெப்ஸும் நம்ம எடுக்காத போது சம்டைம் இது ரொம்ப ஃபேட்டலாகவும் கிரானிக் லைஃப் த்ரெட்டனிங்கா கேன்சர் ஸ்டேஜஸ்க்கு லீட் பண்ணதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு. அண்ட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் சிம்பிள் as ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மைக்ரேன் இஷ்யூ, liver disorder, so and the kidney disorders, kidney related issues, and நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா weight loss வந்து one of the major key challenge-ஆ பார்ப்பாங்க. என்ன வந்து எந்த மாதிரி ஒரு டயட் எடுத்தாலும் எப்படி எக்ஸசைஸ் பண்ணாலுமே ஸ்டில் வெயிட் லாஸ்ன்றது ரொம்பவே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சேலஞ்சா இருக்கும். ஸோ அந்த டைம்ல அவங்களோட பாடியில இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் லெவல் வந்து அவங்க கிளியர் அவுட் பண்ணாலே வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ த நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அகெயின் ரெக்கரன்ஸ் ஆஃப் வெயிட் கெயின்ன்றது வந்து ஈஸியா வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். So benefits of elimination of toxins. So basically நம்ம பாடி வந்து ஒரு டாக்ஸின் ஃப்ரீ பாடி. இல்லை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நம்மளோட கிட்னி ஹெல்த், நம்மளோட ஸ்கின் ஹெல்த், இது எல்லாமே வந்து ஒரு ஹெல்த்தி ரேஞ்ச்ல மெயின்டைன் ஆகி அதுக்குண்டான ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன், பயோகெமிக்கல் ப்ராசஸஸ் இது எல்லாமே பாடியை ரொம்ப ஸ்மூத்தா கேரி அவுட் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் டீடாக்சிஃபிகேஷன் கேரி அவுட் பண்ணும்போது நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் லெவல் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹை அண்ட் இன்க்ரீஸ்ட் லெவல் ஆஃப் இம்யூன் சிஸ்டம்ன்றது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இதே நம்ம வந்து அடிக்கடி இந்த ஃப்ரீக்வெண்டா இருக்கக்கூடிய காமன் கோல்ட், காமன் ஃப்ளூ அட்டாக்ஸ், ஃபீவர் or as suppose already like existing respiratory medical condition like பாத்தீங்கன்னா வீசிங் இருக்கு, சைனசைட்டிஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து எனக்கு வந்து அஸ்மேட்டிக் கண்டிஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த கண்டிஷன் வந்து ஃபர்தரா ரொம்ப வந்து வெஸ்டன் ஆகாம ஒரு வெல் கண்ட்ரோல்ட் லெவல்ல வந்து மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ பேசிக்கா நம்ம பாடியில வந்து அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வெளியே போடுறதுனால நம்மளோட இம்யூனிட்டி ரேஞ்ச் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இது மூலமா நம்மளோட RBC கவுண்ட், WBC கவுண்ட், நம்மளோட பிளேட்லெட்ஸ் கவுண்ட், நம்மளோட எனர்ஜி லெவல் இது எல்லாமே ரொம்ப நல்லா வந்து நமக்கு சஸ்டெயின் ஆகிட்டு வரும். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்க்கும்போது ஸ்கின் கேர் அண்ட் பியூட்டி. ஸோ நம்ம எல்லாருமே சேஃப் லைக் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஜெண்டர், மென் ஆர் விமன் யாரா இருந்தாலுமே ஈவன் கிட்ஸ் ஃபார் தட் மேட்டர், பியூட்டின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து அந்த ஒரு பர்சனல் கேர், ஸோ இந்த லெவல் ஆஃப் கேர் வந்து மோர் தென் 100% நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஸோ நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பிளஸ் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸிசிட்டி லெவல் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து லோவா இருக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பியூட்டி ஃபேக்டர்ன்றது நம்மளுக்கு நல்ல இன்க்ரீசிங் ஸ்டேட்ல இருக்கும். நம்மளுக்கு டூ மச் ஆஃப் டாக்ஸிசிட்டி லெவல், எக்ஸாம்பிள் நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஷவர்மா சாப்பிடுவேன், இல்ல ரொம்ப நிறைய ஆயிலி ஃபுட்ஸ், டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் எடுத்துப்பேன், ஸோ இதெல்லாம் ஃபுட்டுக்கு கண்டிப்பா பிக்கல் இல்லாம எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கின் பிரேக் அவுட்ஸ் லைக் வந்து ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா ஹீட் பாயில்ஸ் மாதிரி வரலாம், இல்ல ஆக்னி, பிம்பிள் ஃபார்மேஷன் மாதிரி வரலாம், இல்ல இந்த பேக்கரி மாதிரி கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கன்சர்ன்ஸ் மூலமா ஸ்கின் பிரேக் அவுட், ஹேர் இஷ்யூஸ், ஹேர் டேமேஜஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லோ லெவல் ஆஃப் டாக்ஸிசிட்டி லெவல் மெயின்டைன் பண்றவங்க ஒரு குட் லஸ்டரஸ் யங் லுக்கிங் ஸ்கின், க்ளோயிங் ஸ்கின் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ்ன்றது நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஈஸி ஜாபா இருக்கும். பிகாஸ் பாடியில இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மைன்றது டோட்டலா கம்ப்ளீட்டா வந்து எலிமினேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா பாடியில இருக்கக்கூடிய ஃபேட் செல்ஸ், ஃபேட் ஃபங்க்ஷனிங் செல்ஸ் அண்ட் லிபிட் மெட்டபாலிசம் இதோட ரேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பாடியில இருக்கக்கூடிய அந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்பீடப் ஆகி ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ் வந்து ப்ரொமோட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்க்கும்போது சவுண்ட் ஸ்லீப். அண்ட் இப்ப இருக்கக்கூடிய இந்த கரண்ட் செனாரியோல எல்லாருமே வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிச்சுவேஷன் சொல்லும்போது மோர் தென் த பர்டிகுலர்
ஒர்க் டைமிங்ஸ் தாண்டி ஒர்க் பண்றோம். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் நிறைய வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ், பர்சனல் கிரைசிஸ், ஃபேமிலி கிரைசிஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரைசிஸ் வந்து டே டு டே லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ணதுனால ஹையர் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் லெவல் அண்ட் இந்த ஹையர் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் லெவல், ஹையர் டென்ஷன், ஓவர் திங்கிங்னால நம்மளுக்கு அந்த ஸ்லீப் லெவல் அண்ட் ஸ்லீப் பேட்டர்ன்ன்றது ரொம்பவே வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அந்த பேசிஸ்ல வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஸ்லீப் வந்து ஒன் ஆஃப் த குட் ப்ராப்பர்ட்டி நம்மளோட பாடியில இருந்து டாக்ஸிசிட்டி லெவல்ல எலிமினேட் பண்ண அண்ட் வைசி வர்சா. ஸோ டாக்ஸிசிட்டி லெவல் எலிமினேட் ஆனாலும் நம்மளோட ஸ்லீப் அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பேசிக்கா வந்து இந்த டென்ஷன்ஸ் மூலமா வந்து நம்மளுக்கு வந்து ஃபுட் ஹேபிட்ஸ், ஃபுட் பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஃபுட் பேட்டர்ன், ஃபுட் ஹேபிட்ஸ் வெல் கண்ட்ரோல்டா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்லீப் சைக்கிள் வந்து வெல் பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ தட் இன் தட் வே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப் லெவல்ஸ் வந்து நம்ம ரொம்ப நல்லா வந்து இன்க்ரீஸ்டா வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். அண்ட் ஆல்சோ சவுண்ட் அன்டிஸ்டர்ப் ஸ்லீப்பாகவும் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்லி பார்க்கும்போது எனர்ஜி லெவல்ஸ், எலிவேட்டட் எனர்ஜி லெவல்ஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும், பட் வந்து அது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இல்லை ஒவ்வொரு டே வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைன் எனர்ஜி லெவலா இருக்காது. நம்பர் ஒன். இல்ல வந்து என்னன்னா வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து எக்ஸாக்ட் ஆயிடுவாங்க. இல்ல வந்து எனர்ஜி லெவல்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த டே நல்லா இருக்கும், பட் வித்தின் 1 or 2 hours வந்து ட்ராப் டவுன் ஆயிடும். பட் டாக்ஸிசிட்டின்றது பாடியில இருந்து எலிமினேட் ஆகும்போது ஒரு சஸ்டெயின் லெவல் ஆஃப் எனர்ஜி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். So toxins, so category of toxins பார்க்கும்போது நம்மளோட காமனா வந்து ஏர், வாட்டர், ஃபுட் இந்த மாதிரி டாக்ஸின்ஸ்ன்றது பார்த்தோம். பட் அபார்ட் ஃப்ரம் தட் டாக்ஸின்ஸ் பொறுத்த அளவுக்கு there are 2 categories of toxins. ஒன்னு பாத்தீங்கன்னா எக்ஸோடாக்சின்ஸ் சொல்லுவோம், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எண்டோடாக்சின்ஸ் சொல்லுவோம். சோ எண்டோடாக்சின்ஸ் சொல்லும்போது நம்ம பாடி உள்ளேயே நம்மளோட பாடியில நடக்கக்கூடிய பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஒரு சில கேட்டபாலிக் ப்ராசஸஸ் அண்ட் ஒரு சில பயோகெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில வந்து செல்ஃபா வந்து டாக்ஸிசிட்டின்றது ப்ரொடியூஸ் பண்ணும். அபார்ட் ஃப்ரம் தட் எக்ஸோடாக்சின் சொல்லும்போது அதர் சோர்ஸ் லைக் வந்து நம்ம என்விரான்மெண்டல் வேவ்ஸ் மூலமா வரக்கூடிய டாக்ஸிசிட்டி அது பாடியோட என்டர் ஆகுது, இல்ல ஜஸ்ட் நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃபெக்டா நம்மளுக்கு ஆக்ட் பண்ணுன்றது போது இதை வந்து நம்ம எக்ஸோடாக்சின்ஸா சொல்றோம். ஸோ அவுட் சைட் பாடியை வந்து எக்ஸோடாக்சின்ஸா வந்து அட்ரஸ் பண்றோம். ஸோ இந்த 2 கேட்டகரிஸ் பத்தி இன் டீட்டெயிலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ எண்டோடாக்சின் சொல்லும்போது மோஸ்ட்லி வந்து எண்டோடாக்சின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் டியூரிங் மெட்டபாலிக் ப்ராசஸ் மூலமா ஃபார்ம் ஆகக்கூடிய டாக்சின்ஸ் தான் வந்து நம்மளுக்கு எண்டோடாக்சின் சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டைஜஷன் ப்ராசஸ்ன்றது நம்மளுக்கு பாடியில நடக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த டைம்ல நிறைய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், பேட் கேஸ், பேட் பாக்டீரியா இது எல்லாமே பாடியில வந்து பாடியே வந்து செல்ஃபா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் மூலியமா வரக்கூடியதுதான் வந்து நம்ம எண்டோடாக்சின் சொல்றோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட கிட்னி, லிவர் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம பாடியில இருக்கக்கூடிய பிளட் பியூரிஃபை பண்ணும்போது இல்ல வாட்டர் லெவல்ஸ் இல்ல பிளாஸ்மா லெவல்ஸ் இது எல்லாமே வந்து பியூரிஃபை பண்ணும்போது இது வந்து வரக்கூடிய இந்த பேட் அமோனியா கேஸ், பேட் யூரிக் ஆசிட், கிரியாட்டின் லெவல்ஸ், யூரியா லெவல்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு டாக்ஸிக் ரேஞ்ச்ல வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்றோம். நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட். சோ ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் சூட் ஆகாது. ஸோ மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன ஒரு டிஸ்கைஸ்ட் ஃபார்ம்ல வந்து அவங்க எடுத்துட்டு வந்தாலுமே ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாடியில வந்து வாட்டர் வந்து லாக்டிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் வந்து அவங்களுக்கு செக்ரேட் ஆகும். ஸோ இந்த அன்வான்ட் லாக்டிக் ஆசிட் செக்ரேஷனும் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்களுக்கு அந்த டாக்ஸிசிட்டி லெவல்ன்றது மெயின்டைன் பண்ணும். ஸோ இது மூலியமா இந்த வயிறு உபசனமா இருக்கிறது, அந்த ப்ளோட்டிங் ஃபார்மேஷன், நெஞ்சு எரிச்சல், ஹார்ட்பர்ன் இஷ்யூஸ் அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ, ஸ்டொமக் பெயின் இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாமே ரைஸ் ஆகும். அண்ட் லாஸ்ட்லி பாத்தீங்கன்னா பாக்டீரியா ஃப்ரம் ஜிஐ ட்ராக்ட். ஸோ நம்மளோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 2 types ஆஃப் பாக்டீரியா இருக்கு.
குட் பாக்டீரியாவும் இருக்கு, பேட் பாக்டீரியாவும் இருக்கு. ஸோ நம்ம ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு ஹெல்த்தி டயட், ஒரு ஹெல்த்தி மெட்டபாலிசம் ஃபேஸ் பண்ணாத ஒரு பட்சத்துல நிறைய பேட் பாக்டீரியா அக்யூமுலேட் ஆகும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ஃபுட், எஸ்பெஷலி இந்த பருப்பு வகைகள்லாம் எடுத்தாலே lot of flatulence will pass ஆகும், and bloating sensation, indigestion problem, blood issue, irritation problem, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே சம் ஆஃப் த கேட்டகரிஸ் எப்படி அந்த எண்டோடாக்சின் என்றது பாடியில வந்து டாக்ஸிசிட்டி லெவல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணதுன்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். Yes. So next பாத்தீங்கன்னா எக்ஸோடாக்சின்ஸ். ஸோ நம்ம பாடியிலே செல்ஃபா ப்ரொடியூஸ் ஆகணும் ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் பேரியர் மூலமா நம்மளுக்கு வரக்கூடிய டாக்ஸின்ஸை தான் வந்து நம்ம எக்ஸோடாக்சின்ஸ் சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா ஃபுட் அடிட்டிவ்ஸ். ஸோ நம்ம வந்து நிறைய பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வந்து ஃபுட் அடிட்டிவ்ஸ்ன்றது நிறைய இருக்கும். பிகாஸ் அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ், ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ், கலர்ஸ், கிளேசிங் ஏஜென்ட்ஸ், ஸோ அந்த அப்பீலிங் சென்சேஷனுக்காக இந்த மாதிரி திங்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபுட் அடிட்டிவ்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டாக்ஸிசிட்டின்றது நிறையவே வந்து நம்மளுக்கு அக்யூமுலேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா இன்செக்டிசைட்ஸ் அண்ட் ஃபியூமிசைட்ஸ். ஸோ நம்ம வந்து நேச்சுரலாவே வந்து எனி கல்டிவேஷன் லைக் ரைஸ், மேஸ், கார்ன் ஆர் வீட், எந்த ஒரு இன்னும் வெஜிடபிள்ஸ் கூட அந்த மேட்டர்ல லைக் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஆர் மைபி லைக் அவரைக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த ஜெர்ம்ஸ், வேர்ம்ஸ் இதெல்லாம் வந்து வராம இருக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்செக்டிசைட்ஸ் அண்ட் ஃபியூமிசைட்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட் மேல க்ராஸ் ஆகி போகும்போது இது வந்து அட்வர்ஸ் ஹெல்த் எஃபெக்ட் வந்து எடுத்துட்டு வரும். ஸோ இது மூலமா லாட்ஸ் ஆஃப் டாக்ஸிசிட்டின்றது பாடியில அக்யூமுலேட் ஆகும். அண்ட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரக்ஸ். ஸோ ட்ரக்ஸ்ன்னு சொல்லும் போது எனி பர்டிகுலர் கன்சர்ன் வந்து ஒரு ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு பர்டிகுலர் மெடிசன் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் மெடிகேஷன் நான் வந்து ஒரு டிகேட் லைக் ஆல்மோஸ்ட் 10 years 20 years வந்து எடுத்துட்டு வரும்போது இது வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா இதுவே வந்து பாடி டாக்ஸிசிட்டியா வந்து மாறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அல்சர் ரிலேட்டட் இஷ்யூ, கேர் ப்ராப்ளம், ஸோ பேசிக்கா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் லாஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி பீப்புள் வந்து ரெஸ்பிரேட்டரி இல்னஸஸ் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டஸ்ட் அலர்ஜி, பெயின் ஸ்மெல் ஒத்துக்காது, லைக் ஃபியூம்ஸ் ஒத்துக்காது, ஸ்மெல் ஒத்துக்காது, வேப்பர்ஸ் ஒத்துக்காது, வீட்டுல சின்னதாக ஒரு அகர்பத்தி ஏற்றி வச்சா கூட உங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ இது மூலமாவும் வந்து டாக்ஸிசிட்டின்றது அவங்களுக்கு பாடியில ரிலீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே சம் ஆஃப் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எப்படியெல்லாம் உங்களுக்கு டாக்ஸிசிட்டின்றது பாடியில அக்யூமுலேட் ஆகுதுன்ட்டு. Next slide, sir. Yes, so detox naturally. So body வந்து பாத்தீங்கன்னா there are 5 natural ways detoxification என்றது எப்போ வந்து நமக்கு பாடியில நடக்கும்ட்டு. ஸோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா urinating, next defecting, next sweating, and lastly பாத்தீங்கன்னா sneezing. ஸோ யூரினேட்டிங் சொல்லும் போது கிட்னிஸ் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ஆர்கன். நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸான சால்ட் லெவல் அண்ட் எக்ஸஸான அந்த யூரிக் ஆசிட், யூரியா, கிரியாட்டின் லெவல் இது எல்லாமே பாடியில இருந்து அந்த மினரல் டெபாசிட்ஸ் இது எல்லாமே பாடியில இருந்து எலிமினேட் பண்ண ஒரு வைட்டல் ரோல் வந்து பிளே பண்ணது. அண்ட் டீஃபேட்டேட்டிங் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டூல் அவுட்புட். ஸோ நம்ம வந்து டே டு டே வந்து எவ்ரிடே பவுல் மூமெண்ட்ஸ் வந்து கிளீனா மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பவுல் மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ராப்பரா இல்லாத பட்சத்துல இது வந்து நிறைய அமோனியா கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுறதுனால அந்த ப்ளோட்டிங் ஃபார்மேஷன், ஐபிஎஸ் irritable bowel syndrome and Crohn's disease, piles issue இந்த மாதிரி various types of issues எல்லாமே நம்மளுக்கு raise ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங். ஸோ ஸ்கின் வந்து ஒரு நேச்சுரல்
purifier, a natural barrier and a natural eliminator. So இந்த மூணு ரோலுமே வந்து ஸ்கின் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ நம்ம பாடிக்கு வெளியே இருந்து வரக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸும் ஓரளவுக்கு வந்து தவிர்த்து ஸ்கின் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்வெட் வந்து பாத்தீங்கன்னா பாடியில ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் லெவல்ல எலிமினேட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. பட் நம்மளோட கரண்ட் பஸ்ஸிங் பிஸி லைஃப் ஸ்டைல் மூலியமா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம நிறைய பேரு அண்டர் ஏர் கண்டிஷன் இல்ல அண்டர் ஃபேன் இப்படியே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணதுனால நம்ம பாடியை நம்மளே வந்து அந்த ஸ்வெட்டிங் ப்ராசஸ்க்கு அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ எவ்ரி டே ஜஸ்ட் ஒரு 40 to 45 minutes or மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 1 hour ஆஃப் எக்ஸசைஸ் இல்ல சன் டெய்சிங் சன்ல அப்ரோச் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கேரி அவுட் பண்ணும்போது இந்த ஸ்வெட்டிங் ப்ராசஸ் மூலியமா டாக்ஸிசிட்டின்றது பாடியில வந்து எலிமினேட் ஆகும். அண்ட் லாஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்னீசிங். ஸோ எனி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்ல சின்னதா எதுனா ஒரு பொல்யூட்டன் நம்மளோட லங் ஹெல்த்தை வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி இல்ல அஃபெக்ட் பண்ற மாதிரி நமக்கு பாடியில என்டர் ஆன உடனே இமீடியட்டா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஸோ அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து சம்திங் ஏதோ வந்து நம்மளுக்கு அன்வான்டா பாடியில வந்து என்டர் ஆயிருக்கு அப்படின்ட்டு அதை டயக்னைஸ் பண்ணி இமீடியட்டா இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்னீசிங் ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் காஃப் வந்து பாடியில வந்து ஹெல்ப் பண்ணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து இந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டாக்ஸிசிட்டின்றது பாடியில அப்படியே வந்து அக்யூமுலேட் ஆகி அண்ட் ஆல்சோ நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து சப்ரஸ் பண்றதுக்கான சான்ஸும் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். So the natural body pathways for detoxification. So detoxification சொல்லும்போது gastrointestinal tract, skin health, kidney, liver, lungs இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் டீடாக்சிஃபையரா வந்து பாடியில ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த டீடாக்சிஃபையர்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு சிஸ்டமாவும் எப்படி வந்து இன்டெப்தா வந்து ஒர்க் ஆகுதுன்னு இன் டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். Yes. So first and foremost பாத்தீங்கன்னா gastrointestinal tract. So as நான் previously discuss பண்ண மாதிரி gastrointestinal tract ன்னு சொல்லும்போது பாடி வந்து both good bacteria as well as bad bacteria இது ரெண்டு ஒரு காம்பினேஷன் மூலமா தான் வந்து நம்மளோட கட் ஹெல்த்ன்றது நம்மளோட பாடியில வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ நம்ம பாடியில வந்து எக்ஸஸ் ஆஃப் பேட் பாக்டீரியா வந்து பில்டப் ஆகும்போது இது நிறைய டாக்ஸிசிட்டி லெவல் வந்து நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது மூலியமா வேரியஸ் இஷ்யூஸ் லைக் வந்து பாத்தீங்கன்னா கிரானிக் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ, bloating இஷ்யூ, அல்சர் ஃபார்மேஷன் ஆர் கிரான்ஸ் டிசீஸ். கிரான்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லும்போது இது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ். ஸோ அங்கங்க லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து பார்ட்ஸ் அண்ட் பார்சலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வீக்கமா இருக்கும் இல்ல ஒரு சில இடத்துல வந்து ஷ்ரிங்க் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கிரான்ஸ் டிசீஸ் வந்து நம்ம அட்ரஸ் பண்றோம். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு டாக்ஸிசிட்டி லெவல் ஸோ எனக்கு வந்து பவுல் மூமெண்ட் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு ஸோ அது மூலியமா தான் டாக்ஸிசிட்டி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஹையர் லெவல் ஆஃப் ஃபைபர் ஸோ நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ், பழங்கள், காய்கறிகள் அண்ட் இது கூட வந்து ஃப்ளூயிடிட்டின்னு சொல்லும் போது ஆஸ் சச் வந்து வாட்டர் மட்டும் இல்லாம வாட்டர் பேஸ்ட் வாட்டரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், எலனேஸ், மூட் இந்த மாதிரி வெஜிடபிள் சூப்ஸ் இந்த மாதிரி வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கன்சியூம் பண்ணும்போது வெல் பேலன்ஸ்டா ஸோ இந்த நார்ச்சத்து பிளஸ் இந்த வாட்டர் கண்டென்ட் இது ரெண்டுமே வந்து வெல் பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது இது பாடியில இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மையை வெளியே கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு ப்ராப்பர் பவுல் மூவ்மெண்ட் மெயின்டைன் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மூலியமா வந்து anal fissure and rectal disorder, rectal bleeding இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து நம்ம ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் கிளென்சிங் ஆஃப் GI tract. ஸோ நம்ம பாடியில ஒன் ஆஃப் த மெயின் கிளென்சிங் ஆர்கன்னே பார்க்கும்போது இட்ஸ் அ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டம் தான். ஸோ இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டம் வந்து நம்மளோட ப்ராப்பரான கிளென்சிங் வந்து நம்ம எடுத்துட்டு வர போது இது வந்து வேரியஸ் ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் பிரேக் அவுட்ஸ்,
ஸோ ஸ்கின்ல அடிக்கடி நமக்கு பிம்பிள் ஃபார்மேஷன் இருக்கு, அடிக்கடி ஆக்னேஸ் வருது, ஹீட் ப்ளோஸ் வருது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணலாம். நம்மளோட மூளை என்ஹான்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும், இன்க்ரீஸ் எனர்ஜி லெவல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ சவுண்ட் ஸ்லீப். ஸோ நம்ம ஸ்லீப்பை வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ த ஃபர்ஸ்ட் நேச்சுரல் பாத்வே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இட்ஸ் அ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக். நெக்ஸ்ட் பாத்வே என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். Yes, so the next pathway அப்படின்னு பார்க்கும்போது liver. The second most important detoxifying organ in the body னே சொல்லலாம். So liver வந்து பேசிக்கா வந்து king of detoxification அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் நம்ம பாடியில வந்து liver ஹெல்த்ன்றது நம்ம ஆப்டிமலா மெயின்டைன் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கா பாடியில இருக்கக்கூடிய அதர் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்து நம்ம ஈஸியா வந்து சார்ட் அவுட் பண்ணலாம். அதனாலதான் லிவரை வந்து கிங் ஆஃப் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்ட்டு நம்ம அட்ரஸ் பண்றோம். ஸோ பேசிக்கா லிவரோட ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, லிவர் வந்து வேரியஸ் மெட்டபாலிக் ப்ராசஸஸ் லைக் வந்து பாத்தீங்கன்னா அமோனியா, யூரியா, பைல் ஆசிட், இந்த பேட் கேஷியஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாடியில எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கிறது எல்லாமே பாடியில இருந்து எலிமினேட் பண்றதுதான் லிவரோட மேஜர் ரோல். அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாம பாடியில இருக்கக்கூடிய நார்மல் செல்லுலார் ப்ராப்பர்ட்டி, நம்மளோட லிபிட் மெட்டபாலிசம், பயோகெமிக்கல் ரியாக்ஷன், நம்மளோட கால் பிளாடர் ஹெல்த், இது எல்லாமே ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றதும் லிவரோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. சோ ஒரு ப்ராப்பர் லிவர் கிளென்சிங் மூலமா நம்ம ஒவ்வொருவே வந்து ஒரு ஹெல்த்தி பாடி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். பட் வந்து ஃபுட்ஸ் வந்து நம்ம ரொம்ப வந்து ஒரு எராட்டிக் ஈட்டிங் ஹேபிட்ஸ், இல்ல நான் வந்து ஒரு பிஞ்ச் ஈட்டரா இருப்பேன், இல்ல நிறைய ஆயிலி ஃபுட்ஸ், பிஸ்கட் ஃபுட்ஸ், இல்ல எனி டைம் கிரில், பார்பிக்யூ, மயோனீஸ், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், இல்ல எனி டைம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது லிவர் ரிலேட்டட் இஷ்யூஸ் லைக் வந்து ஃபேட்டி லிவர், ஹெப்படைட்டிஸ், ஜாண்டிஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து ரேஸ் பண்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ பேசிக்கா வந்து லிவர் ஹெல்த் நம்ம நார்மலா மெயின்டைன் பண்ணும்போது அந்த டாக்ஸிசிட்டி அக்யூமுலேஷன்ன்றது டு வெரி வெரி கிரேட் எக்ஸ்டென்ட் நம்ம வந்து கம்மி பண்ணலாம். ஸோ ஒரு ஹெல்த்தி லிவர் கிளென்சிங்னால நம்ம பாடிக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லிபிட் மெட்டபாலிசம் ப்ரொமோட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்மளோட ஸ்கின் ஹெல்த், ஹேர் ஹெல்த் இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் அதர் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனிங்கும் வந்து சப்போர்ட் பண்ண லிவர் ஹெல்த் பிளேஸ் a huge role. Next slide sir. So next வந்து பார்க்கும்போது ஸ்கின். சோ as earlier சொன்ன மாதிரி பியூட்டின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்மாஸ்பியர்ல வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். சோ எல்லாருக்குமே ஒரு குட் லுக்கிங் ஸ்கின், ஒரு யங்கர் லுக்கிங் ஸ்கின், க்ளோயிங் ஸ்கின், ஷைனிங் ஸ்கின், இந்த மாதிரி நமக்கு வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இல்ல ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸும் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பியூட்டின்னு சொல்லும் போது மெஜாரிட்டி ஆஃப் த டாக்ஸின்ஸ் வந்து என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸ் மூலமா வரக்கூடிய டாக்ஸின்ஸ் தான் வந்து நம்ம பாடியில வந்து ஒரு டேமேஜிங் ஃபேக்டரா வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இந்த ஸ்கின் டாக்ஸின் அப்படின்றது நம்ம எப்படி எடுத்துட்டு வரணும்னா, எந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொஃப்யூஸா ஸ்வெட் ஆகுறோமோ அந்த ஸ்வெட்டிங் ப்ராப்பர்ட்டி மூலமாவே நம்மளுக்கு போர்ஸ் எல்லாமே ஓப்பன் அவுட் ஆகி நம்ம பாடியில இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வெளியே வரும். And not only toxins, அது கூட இருக்கக்கூடிய dirt, grease, oiliness, unwanted water materials, இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாடியில இருந்து வெளியே எலிமினேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட பாடியை ஒரு ஆக்டிவ் ஸ்டேட்ல எடுத்துட்டு வரவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பர் கிளென்சிங், ஸ்கின் கிளென்சிங் மூலமா நம்ம வந்து பாடியோட pH லெவல், பாடியோட டெம்பரேச்சர் லெவல் அண்ட் பாடியோட சால்ட் லெவல்ஸ், ஸ்கின்னோட டெக்ஸ்சர், க்ளோ இது எல்லாமே வந்து ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். Yes, so the next would be lungs. So lungs being a very natural air purifier னே சொல்லலாம். And in the pandemic situation, the majority of the people வந்து பாத்தீங்கன்னா கொரோனா இன்ஃபெக்டட்னு சொல்லும்போது
அது வந்து நிறைய பேர் வந்து லங் இன்ஃபெக்டட் பர்சனா தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட லங் ஹெல்த்தை எப்படி நம்ம ரீகெயின் பேக் பண்ணி மறுபடியும் அந்த டாக்ஸிசிட்டின்றது பாடி வந்து எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ லங் வந்து ஒரு நேச்சுரல் ஏர் பியூரிஃபையரா இருக்கிறதுனால இது வந்து பாடியில வந்து குட் ஆக்சிஜன் சப்ளை எடுத்துட்டு வந்து ஒரு பேட் கேஸா இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியே எலிமினேட் பண்ண பிளேஸ் ஹியூஜ் ரோல். ஸோ த்ரூ சென்சரி ஆர்கன்ஸ், அதாவது நம்ம சுவாசிக்கிற மூக்கு வழியாக இருக்கட்டும், இல்ல காது வழியா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம பேசும்போது அந்த மவுத் இந்த மீன்ஸ் the route of transmission சொல்லலாம். சோ இது மூலமா நம்மளுக்கு ஜெர்ம்ஸ், இன்ஃபெக்ஷன், டஸ்ட் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு லங்ஸ்ல அக்யூமுலேட் ஆகி இது ஒரு ஹார்ட் கோர் ஃபங்க்ஷனிங்கா வரதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ நம்ம லங் ஹெல்த் பேசிக்கா மெயின்டைன் பண்ணலாம். ரெகுலரா பிரீத்திங் எக்ஸசைஸ், ஃப்ரீக்வென்ட் ஹேண்ட் வாஷிங் அண்ட் நம்மளோட இம்யூனிட்டி லெவல்ல பூஸ்டப்பா மெயின்டைன் பண்றது அண்ட் ரெகுலர் யூசேஜ் ஆஃப் ஃபேஸ் மாஸ்க் அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வென்ட் ஸ்டீமிங் மெத்தட்ஸ் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட ஓவரால் லங் ஹெல்த்ன்றது நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். So lastly பாத்தீங்கன்னா கிட்னிஸ். So kidney is one of the most silent killer organ சொல்லலாம். Because any issues with related to kidneys, the symptoms வந்து நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நம்மளுக்கு பாடியில பாப்பப் ஆகாது. only moderate or chronic லெவல்ல போகும்போது கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு பாடியில பாப்பப் ஆகும். பட் however நம்ம கிட்னி சொல்லும் போது கிட்னி வந்து ஒரு ஹெல்தி pH பேலன்ஸ் and our healthy salt levels maintain பண்ண kidney plays a huge role. And also வந்து in case நம்மளுக்கு improper urination இல்ல urinary incontinence இந்த மாதிரி issues எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது இல்ல frequent urinary bladder stones or frequent kidney stones இந்த மாதிரியான issues எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது immediately வந்து that is an indication நம்ம பாடியில நிறைய uric acid level or creatinine level or calcium deposits இந்த மாதிரியும் வந்து ஜாஸ்தியா இருக்கிறது. So this is one way kidney needs a detoxification process. And also வந்து பாத்தீங்கன்னா high levels of uric acid and creatinine level kidney accumulate ஆனாலே over a period of time அது நம்ம ஹார்ட்டும் லிவரையும் பாதிக்கக்கூடிய சான்ஸும் வந்து நிறைய இருக்கு. So too much of salts like வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம், சோடியம், கால்சியம் இந்த மாதிரி சால்ட் கண்டென்ட்லாம் மோஸ்ட்லி கிட்னி ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ராப்பரா வந்து எடுத்துக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஃபுட் வைஸ் வந்து இன்டேக் வந்து ஒரு நார்மலா மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ ஒரு கிட்னி ஹெல்த் மெயின்டைன் பண்ண அண்ட் கிட்னி வந்து கிளென்ஸ் பண்ண ஸோ ஒரு கிளென்சிங் ஆர்கனா மெயின்டைன் பண்ண adequate amount of water and alkaline rich diet எடுத்துட்டு வரும்போது கிட்னி வந்து நம்ம ஈஸியா டீடாக்சிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். Yes, so methods of detoxification. So methods of detoxification சொல்லும்போது யூஸ்வலா வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட்ஸ் இருக்கு, சப்ளிமெண்டேஷன் இருக்கு, ஹோமோடாக்சாலஜி. So homotoxicology is a study of toxic materials and toxic substances. So in the details patti in detail paakalam. Next slide. Yes. So fasting there are many types of fasting. Like dry fasting, intermittent fasting, water fasting or fruit fasting. So இந்த மாதிரி different types of fasting ஒரு common practice methodsல இருக்கு. So basically வந்து in what way fastingன்றது அந்த toxicity level வந்து body வந்து eliminate பண்ண help ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது fasting சொல்லும்போது இது பாடியில இருக்கக்கூடிய அம்மோனியா சொல்லக்கூடிய அந்த bad gas வந்து decrease பண்ணும். So இதை நம்ம பாடியில இருக்க the foul smelling, urine pass out பண்ணும்போது அந்த foul smelling, sweat ஆகும்போது அந்த foul smelling and the bad body odors எல்லாமே eliminate பண்ண help பண்ணும். And also fasting பண்ணும்போது உங்களுக்கு வந்து muscle loss or muscle wasting வந்து it can be lessened. Because நிறைய பேர் வந்து weight loss பண்ணது என்ன ஆகும்னா அவங்களுக்கு நிறைய muscle வந்து loss ஆகும். muscle loss ஆனாலும் still weight loss தான்.
பட் ஒரு வெயிட் லாஸ் இண்டிவிஜுவலுக்கு அல்டிமேட் எய்ம் வந்து ஃபேட் லாஸ் தான். ஸோ அவங்க ஒரு ஃபாஸ்டிங் லைக் கரெக்ட் அண்ட் ப்ராப்பர் வே ஆஃப் ஃபாஸ்டிங் மெத்தட்ஸ்ல இன்டல்ஜ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ்ன்றது நம்ம எடுத்துட்டு வரலாம். அதாவது மசில் வேஸ்ட் ஆகாம அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ஃபேட் லாஸ்ன்றது நம்ம பாடியில எடுத்துட்டு வரலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். Yes. So lastly பாத்தீங்கன்னா supplementation. So supplementation toxicity body வந்து eliminate பண்ண இன்னொரு ரோல் ப்ளே பண்ணுது. So first of all supplementation சொல்லும்போது it is a part and parcel of a day to day diet. So நம்ம ஜெனரலா ரெகுலர் பேசிஸ்ல நம்ம supplementation எடுத்துட்டு வர்றதுனால நம்மளுக்கு வந்து நம்ம பாடியில அந்த டாக்ஸின்ஸ்ன்றது ஸ்லைட் டு மாடரேட் லெவல்ல அக்யூமுலேட் ஆனாலும் இது பாடியில பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஸ்பீட் அப் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து நம்ம அந்த டாக்ஸின்ஸோட தாக்கம் வந்து பாடியில வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாவே இருக்கும். ஸோ அந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன். ஸோ இன்டர்னலா நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய வீக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ப்ரிவென்ட்ஸ் டிசீசஸ் அண்ட் மெடிக்கல் கண்டிஷன். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய டிசீஸா இருக்கட்டும் இன்னும் ஃபியூச்சர்ல வரக்கூடிய டிசீஸ் எதா இருந்தாலுமே அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் லாஸ்ட்லி இதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஹை எனர்ஜி லெவல்ஸ், ஒரு குட் ப்ராப்பரான ஸ்லீப், ப்ராப்பர் டைஜஷன், இன்க்ரீஸ்ட் இம்யூனிட்டி அண்ட் ஒரு ஐடியல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணவும் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So to know more about supplementation, over to Praveen. Thank you, Swati. It was a detailed explanation and importance of detoxification patti in detail சொன்னீங்க. Now it's time to know the complete range of product in our Nutrilite portfolio for supporting and to have a complete body detoxification க்கு என்னென்ன products ன்றத பார்க்கலாம். And about Nutrilite, Nutrilite is the world's #1 vitamin and dietary supplement brand. ஒரு 87 years of experience, pioneer in wellness category. ஒரு முன்னோடியா வந்துட்டு உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸ் பிராண்ட கம்பேர் பண்ணும்போது ஒரு முன்னோடியா இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்ட்ஸ் #1 vitamin and dietary supplement brand வந்து நம்மளோட Nutrilite. சோ இந்த #1 பொசிஷனை மெயின்டைன் பண்றதுக்கு 1000+ சயின்டிஸ்ட், 1000க்கு மேற்பட்ட சயின்டிஸ்ட் வந்து 24/7 24 மணி நேரமும் டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு நம்மளோட லேப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. ஓகே, அது 75 இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ்ல டிஃபரெண்ட் டைம் ஜோன்ல வந்துட்டு நம்ம 24/7 ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி இது வரைக்குமே 1200க்கும் மேற்பட்ட பேட்டன்ஸ் காப்புரிமம் வந்து நியூட்ரிலைட்ல மட்டுமே ஹோல்ட் பண்றோம். அதனாலதான் நிறைய நியூ ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணிட்டே இருக்கிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து கவரிங் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, அந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வந்துட்டு என்னென்னலாம் ப்ராடக்ட் நம்ம நியூட்ரிலைட்ல இருந்து கொடுக்க முடியுமோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். So that only we are retaining that #1 position. ஓகே, அண்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எனி கண்டிஷன் ஒரு ஃபார் ஆன் a daily basis நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்துட்டு இட் இஸ் வெரி 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 எசென்சியல். அது உணவுல இருந்து நம்மளுக்கு கிடைக்காததுனால துணை உணவா இருக்கக்கூடிய த்ரூ சப்ளிமெண்டேஷன்னாலதான் நம்ம எடுத்துக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட மேக்ரோ நியூட்ரியன் புரதச்சத்து குறைபாடு வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ். இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா படி 10ல் 9 இந்தியன்ஸ் 90% வந்துட்டு இந்தியால வந்துட்டு எல்லாருமே புரதச்சத்து குறைபாடோட இருக்கிறாங்க. சோ உணவுல இருந்து நம்மளுக்கு அந்த புரோட்டீன் கிடைக்கிறது கிடையாது. சோ அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு துணை உணவா இருக்கக்கூடிய த்ரூ ஆல் பிளான்ட் புரோட்டீன் மூலமா அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஏன்னா 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு வந்துட்டு 1 கிராம் புரோட்டீன் வந்து கண்டிப்பா தேவை. ஓகே, சோ ஒரு 75 kgs இருக்கிறாங்கன்னா 75 grams ஆஃப் புரோட்டீன் நம்ம எடுத்தே ஆகணும். ஏன்னா அது பாடியில ஸ்டோர் ஆகாது. ஆன் டெய்லி பேசிஸ் வந்து நம்ம ரெப்ளனிஷ் பண்ணி ஆகணும். சோ நம்மளோட நியூட்ரிலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் வந்துட்டு 100% வந்துட்டு வீகன், வெஜிடேரியன், ஓகே பிளான்ட் பேஸ்டு புரோட்டீனா இருக்கக்கூடியதுனால வீகன், வெஜிடேரியன் எல்லாருமே எடுத்துக்கலாம். சோ சாய் புரோட்டீன் ஐசோலேட், கோதுமையில இருந்து வீட் புரோட்டீன் அண்ட் பட்டாணில இருந்து எல்ஓபி புரோட்டீன்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தரோம். ஒரு ஸ்கூப் வந்துட்டு 10 கிராம்னா அதுல 80% 8 கிராம் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஆஃப் புரோட்டீன் ஒரு ஸ்கூப்லயுமே நம்ம வந்து கொடுக்கிறோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 கிராம்லயுமே பாத்தீங்கன்னா 0.5 கிராம் ஆஃப் ஃபேட்டும் 0.3 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட். சோ ஒரு கம்ப்ளீட் காம்பினேஷன் ஆஃப் மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்து ஒரு ஸ்கூப்லயும் கொடுக்கிறோம்.
அண்ட் ஒரு நாளைக்கு வந்துட்டு 20 அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம பாடிக்கு தேவைப்படுது. அதுல 11 அமினோ ஆசிட்ஸ் வந்து பாடியே ஓனா சிந்தசிஸ் பண்ணிக்கும், உருவாக்கிக்கும். இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் பாடியால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, உணவுல இருந்து எடுத்தாகணும். உணவுல கிடைக்காதனால துணை உணவுல இருந்து எடுத்துதான் நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ல 3 அமினோ ஆசிட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். அதுதான் பிரான்ச் செயின் அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவோம். லியூசின், ஐசோலியூசின், வாலின், இது எல்லாம் சேர்ந்து இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் முழுமையா த்ரூ ஆல் பிளான்ட் புரோட்டீன் மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்திருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஸ்கோரை நம்ம வந்துட்டு ஹோல்ட் பண்றோம் ஆன் டைஜஸ்டபிலிட்டி. அதுதான் PDCAS ஸ்கோர்னு சொல்லுவோம். புரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர் வந்துட்டு 1.0 நம்ம மெயின்டைன் பண்றோம். ஓகே. அண்ட் அப்சல்யூட் நியூட்ரிஷன் டேஸ்ட் இருக்கிறதுனால நம்மளோட ஃபேவரட் ஃபுட் இல்ல ட்ரிங்கோட மிக்ஸ் பண்ணி நம்ம ஆல் பிளான்ட் புரோட்டீன் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 3 ஸ்கூப் மினிமம் எடுத்தா மட்டும்தான் நம்மளால அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பாடியே வந்துட்டு செல்ஸ் உயிரினதான் உருவாயிருக்கு. அந்த செல்லுல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான காம்பனன்ட், அதனாலதான் பாடியோட பில்டிங் பிளாக்ஸே புரோட்டீன் சொல்லுவோம். உங்களுக்கு வந்து புரோட்டீன், so it is very very important. பாடியால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, we have to take it through diet. அது through all plant protein will be the right choice. இப்போ ஒரு சின்ன வீடியோ ஆன் all plant protein பார்க்கலாம். Proteins are one of the most important building blocks of all living organisms. Organs, tissues and muscles are all made from proteins. Proteins also provide essential amino acids which are important for metabolism, growth and development of our body. Growing children need protein for proper growth and development. Adults require protein to build, repair and maintain healthy tissues, bones, skin and hair. Elderly people require protein to support muscle tone, bone mass and strength. Our body constantly uses our protein and does not store it. Therefore, it needs to be replenished every day. Our overall well-being may suffer if we do not get enough proteins from the diet. Due to hectic lifestyle and poor eating habits, many of us may be lacking getting the required protein in our everyday diet. There is one good thing that you can do yourself. Have Nutrilite all-plant protein powder daily. It may bridge the protein intake gap in your daily diet. நீங்கள் சரியாக சாப்பிடுவதாக நினைக்கிறீர்களா? காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இவற்றை சாப்பிடுகிறீர்கள். ஆனாலும் இது மட்டும் போதுமா? சில உண்மைகளும் பழக்கங்களும் இருக்கின்றன. மாசு, வேகமாக ஓடும் வாழ்க்கை முறை, கலப்படமான உணவு, போதிய உணவு இல்லாமை, ஜங்க் உணவு, சில வேளையில் சாப்பிடாமல் இருப்பது ஆகியவை சத்து குறைபாடுகளை ஏற்படுத்தலாம். இதனால் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியாமல் போகலாம். இந்தியர்களில் 10 பேரில் 9 பேரின் உணவில் புரத குறைபாடு இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? புரோட்டீன் நம் தசை வலிமை வளர்ச்சியை பராமரிக்கவும், ஆற்றல் அளவை நீடித்திருக்க செய்யவும், செல்களை உருவாக்கவும், பழுது பார்க்கவும், உங்களுடைய நோய் எதிர்ப்பு தன்மைக்கு ஆதரவு அளிக்கவும் உதவுகிறது. முடி, சருமம் மற்றும் நகங்களுக்கும் இது நல்லது. சராசரி இந்திய ஆணுக்கு 60 கிராம் புரோட்டீன் தினமும் தேவை. இது பெண்ணுக்கு 55 கிராம். உங்களுடைய தினசரி உணவு சமச்சீரான உணவாக இருக்காமல் போகலாம், அதில் போதுமான புரோட்டீன்கள் இல்லாமல் போகலாம். 60 கிராம் புரோட்டீனை பெற வேண்டும் என்றால் பரிந்துரைக்கப்பட்ட அளவிலிருந்து உணவுகளை எடுத்துக் கொள்வது உங்களுக்கு இயலாமல் போகலாம். இது கூடுதல் கலோரிகள் மற்றும் கொழுப்பை தந்திடும். அதனால் புத்திசாலித்தனமாக சாப்பிடுங்கள். உங்களுடைய ரெகுலர் உணவை நியூட்ரிலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடருடன் நிரப்பிக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு 8 கிராம் புரோட்டீன், 0.5 கிராம் கொழுப்பு மற்றும் 40 கிலோ கேலரி சக்தியை தருகிறது. ஓகே, the next most important product வந்து நம்மளோட ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய நம்மளோட நியூட்ரிலைட் டெய்லி ஒரு கம்ப்ளீட் மல்டி வைட்டமின், மல்டி மினரல் வித் பிளான்ட் கான்சென்ட்ரேட்டோட ஒரு ஃபைட்டோநியூட்ரியன்ட் பெனிஃபிட்டோட நம்ம
டெய்லி டேப்லெட் ஆன் டெய்லி பேசிஸ் எடுக்கிறதுனால இந்த முழுமையான மைக்ரோ நியூட்ரியன்டோட பெனிஃபிட்ஸ், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு முழுமையா கிடைக்குது. ஸோ அந்த 13 எசென்ஷியல் வைட்டமின்ஸ் நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுனால என்னென்னலாம் வைட்டமின் எசென்ஷியல் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, பி வைட்டமின்ஸ்ல B1, B2, B6, B12, நயாசின், ஃபோலிக் ஆசிட், பயோட்டின், அண்ட் மினரல்ஸ்ல வந்துட்டு கால்சியம், அயன், பாஸ்பரஸ், அயோடின், மெக்னீசியம், ஜிங்க், செலீனியம், காப்பர், மேக்னீஸ், குரோமியம் சொல்லிட்டு 11 எசென்ஷியல் மினரல்ஸும் பிளான்ட் கான்சென்ட்ரேட்டா இருக்கக்கூடிய ஆல்ஃபால்ஃபா கான்சென்ட்ரேட், அசிரோலா செரி கான்சென்ட்ரேட் அண்ட் ஸ்பினச் பவுடர், இது முழுமையா நம்ம ஒரு டெய்லி டேப்லெட் எடுக்கிறதுனால கிடைக்குது. ஓகே, அண்ட் இந்த பிளான்ட் கான்சென்ட்ரேட் இருக்கிறதுனால ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய அந்த முழுமையான ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட்டுமே கிடைக்குது. அண்ட் எந்த ஒரு ஆர்டிபிஷியல் கலர்ஸோ, ஃபிளேவர்ஸோ, ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஆட் பண்றது கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க பாப்பீங்க அந்த வீடியோல, இந்த ஒரு டெய்லி டேப்லெட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த 13 வைட்டமின், 11 மினரல் வந்து நம்ம உணவுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம்னு நினைச்சா பாசிபிலிட்டியே கிடையாது. ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ்ல கிடைக்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த கம்ப்ளீட் மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்துட்டு ஒரு டேப்லெட் டெய்லி நம்ம கொடுக்கறதுனால, அதுவும் எந்த ஒரு ஆர்டிபிஷியல் கலர்ஸ், ஃபிளேவர்ஸ், ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம முழுமையா நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் நியூட்ரிலாக் கோட்டிங்கோட கொடுக்கறதுனால ஈஸியா சால்வ் பண்ண முடியுது. அண்ட் உள்ள இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா நம்ம பாடியில அப்சார்ப்ஷனும் நடக்குது. ஓகே, Hectic lifestyle, fast-paced living and improper eating habits can have some unexpected results on our body's well-being. Most of us eat too much processed food and we also miss meals. Some of us even smoke and/or drink alcohol. Our hectic lifestyle and eating habits are robbing us of the vital nutrients that we need to meet our daily nutritional requirements. We need a way to support our nutritional needs along with a regular diet. Fulfill the nutritional gap in your regular diet with Nutrilite Daily. ஆக நீங்கள் சரியானதை சாப்பிடுவதாக நினைக்கிறீர்களா? காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இவற்றை சாப்பிடுகிறீர்கள். ஆனாலும் இது மட்டும் போதுமா? சில உண்மைகளும் பழக்கங்களும் இருக்கின்றன. மாசு, வேகமாக ஓடும் வாழ்க்கை முறை, கலப்படமான உணவு, போதிய உணவு இல்லாமை, ஜங்க் உணவு, சில வேளையில் சாப்பிடாமல் இருப்பது ஆகியவை சத்து குறைபாடுகளை ஏற்படுத்தலாம். இதனால் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியாமல் போகலாம். பெரும்பாலான இந்தியர்கள் தினமும் 5 வேளை பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுவது கிடையாது என்பது உங்களுக்கு தெரியுமா? வைட்டமின்களும் தாதுக்களும் இயற்கையான நோய் எதிர்ப்பு தன்மை மற்றும் சக்தியை தரும் மெட்டபாலிசத்தை வலுப்படுத்துகிறது. நரம்பு மண்டலத்திற்கும் மனதின் செயல்பாட்டிற்கும் ஆதரவு அளிக்கிறது. எலும்புகள், ரோமம், சருமம் மற்றும் கண் பார்வையின் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது. உங்களுடைய தினசரி உணவு சமச்சீரான உணவாக இருக்காமல் போகலாம். அதில் போதுமான வைட்டமின்களும் தாதுக்களும் இல்லாமல் போகலாம். 13 வைட்டமின்கள் மற்றும் 11 தாதுக்கள் குறிப்பிட்ட உணவுகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் சாப்பிட வேண்டும் என்பதை கடைபிடிப்பது கடினமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் முறையாக சாப்பிடுங்கள். உங்களுடைய தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் நியூட்ரிலைட் டெய்லியை. 13 வைட்டமின்கள் மற்றும் 11 தாதுக்களை பெற்றிடுங்கள். ஓகே, the next most important product வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நியூட்ரிலைட் சால்மன் ஒமேகா 3 சாஃப்ட் ஜெல். ஏன்னா ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய PDO புரோட்டீன் டெய்லி ஒமேகால வந்துட்டு ஒமேகா 3 பிளேஸ் a வைட்டல் ரோல். ஓகே, ஏன்னா நம்ம எடுத்துக்கிற உணவு எல்லாமே வந்துட்டு ரிச் இன் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ். அது வந்துட்டு இன்ஃப்ளமேஷனை உண்டாக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு ஒமேகா 6. அதுதான் நம்ம எடுத்துக்கிற உணவுல அதிகமா இருக்கு. ஓகே, அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு கரெக்டான அளவுல வந்துட்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்தா மட்டும்தான் அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட் உள்ளது. உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். நம்மளால பேலன்ஸ் பண்ணா மட்டும்தான் LDL and HDL, லோ டென்சிட்டி லிபிட் புரோட்டீன் பேட் கொலஸ்ட்ராலை குறிக்குது, ஹை டென்சிட்டி லிபிட் புரோட்டீன் குட் கொலஸ்ட்ராலை குறிக்குது. இதை பேலன்ஸ் பண்ண முடியும் நம்ம. அப்போதான் நம்ம பாடியில இருக்கக்கூடிய ட்ரைகிளிசரைட் லெவல்ஸ் வந்துட்டு ஒரு நார்மல் லெவல் இன் செக்ல வந்துட்டு நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும்.
ஓகே சோ ஒமேகா 3 ஒரு ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 எங்க இருந்து கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம எடுத்துக்கிற உணவுல இருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோ ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 வந்துட்டு ஃபிஷ் ஆயில், அதுவும் பர்டிகுலரா எந்த ஃபிஷ் ஆயில்ல இருந்து கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சால்மன் ஃபிஷ் ஆயில், அதுக்கப்புறம் வந்து ஆன்கை, சார்டின், மேக்ரல் ஃபிஷ் ஆயில்ல இருந்து கிடைக்கும். இது த்ரூ நியூட்ரிலைட் சால்மன் ஒமேகா 3 சாஃப்ட் ஜெல் மூலமா across the globe வந்துட்டு நம்ம we are the world's number 1 omega 3 supplement brandலயுமே we are the number 1. okay இதுல இருக்கக்கூடிய அந்த EPN DHA which is very very important for heart health, brain health, vision health எல்லாத்துக்குமே ஒரு 180 mg of EPA and 120 mg of DHA ஒரு ஆப்டிமல் ரேஷியோல நம்ம கொடுத்திருக்கோம். and கண்டிப்பா வந்து நம்ம ஒமேகா 3 எடுக்கிறதுனால மட்டுமே, ஏன்னா பாடியில வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோ நம்ம ஒமேகா 3 வந்து எக்ஸ்டர்னல் த்ரூ டயட், த்ரூ சப்ளிமெண்டேஷன், த்ரூ நியூட்ரிலைட் சால்மன் ஒமேகா 3 சாஃப்ட் ஜெல் மூலமா எடுக்கிறதுனால மட்டுமே தான் we can able to maintain the balance. சோ இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்துட்டு சாஃப்ட் ஜெல் கான்செப்ட்ல கொடுத்திருக்கோம், ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அண்ட் அந்த கம்ப்ளீட் அப்சார்ப்ஷனும் நம்ம பாடியில ஏற்படும். இப்போ வந்துட்டு we can see the video on it. Fast-paced and hectic lifestyles have changed our eating habits. We may end up consuming lots of processed foods which may be high in fats, especially omega-6 fatty acids. This creates an imbalance between omega-6 fatty acids and omega-3 fatty acids, the good fats in our body. Unfortunately, omega-3 fatty acids are not produced in our body. Omega-3 and 6 both are essential for the body. Fortunately, Nutrilite Salmon Omega-3 soft gels may help fill in the gap for omega-3 fatty acids deficiency in our body. ஆக நீங்கள் சரியானதை சாப்பிடுவதாக நினைக்கிறீர்களா? காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இவற்றை சாப்பிடுகிறீர்கள். ஆனாலும் இது மட்டும் போதுமா? சில உண்மைகளும் பழக்கங்களும் இருக்கின்றன. மாசு, வேகமாக ஓடும் வாழ்க்கை முறை, கலப்படமான உணவு, போதிய உணவு இல்லாமை, ஜங்க் உணவு, சில வேளையில் சாப்பிடாமல் இருப்பது ஆகியவை சத்து குறைபாடுகளை ஏற்படுத்தலாம். இதனால் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியாமல் போகலாம். இந்திய உணவில் அதிக அளவில் ஒமேகா 3 கொழுப்பு நிறைந்த அமிலங்கள் இருக்காமல் போகலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? பெரும்பாலும் மீன், இதர கடல் உணவுகள், பருப்புகள் மற்றும் ஆளி விதை, சியா விதைகள் போன்ற விதைகள், அக்ரூட் பருப்புகள், தாவர எண்ணெய்கள் ஆகியவற்றில் இது மொத்தத்தில் இருப்பது கிடையாது. ஒமேகா 3 மூலமாக கிடைக்கும் நல்ல கொழுப்பு பராமரிக்க உதவுகிறது. ஆரோக்கியமான இருதயம், மூளை, சுழற்சி முறை, கண் பார்வை மற்றும் மூட்டு நிகழ்வு தன்மை. சராசரி ஆண்களுக்கான போதுமான அளவு 1600 மில்லிகிராம் ஒமேகா 3, ஆனால் இது பெண்களுக்கு 1100 மில்லிகிராம். 1600 மில்லிகிராம் ஒமேகா 3க்காக பரிந்துரைக்கப்பட்ட அளவில் இவற்றில் ஏதாவது உணவுகளை எடுத்துக்கொள்வது கடினமாக இருக்கலாம். இது கூடுதல் கலோரிகள் மற்றும் கொழுப்பை அடித்திடும். ஆனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக சாப்பிடுங்கள். உங்களுடைய தினசரி உணவில் நியூட்ரிலைட் சால்மன் ஒமேகா 3 பயன்படுத்தி நிரப்பிக் கொள்ளலாம். The most important product உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபவுண்டேஷன்ல இருந்து, அப்புறமா வந்துட்டு நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் போர்ட்ஃபோலியோ ஆஃப் நியூட்ரிலைட் ப்ராடக்ட்ல the first and most important for body detoxification, அதுவும் பர்டிகுலரா வந்துட்டு நம்மளோட லிவரை சப்போர்ட் பண்ணக்கூடிய மோஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மில்க் திசில் பிளஸ். ஓகே, சோ ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் வந்துட்டு நம்மளோட பிளஸ் வந்துட்டு ஒரு டேப்லெட் 2 times a day நம்ம எடுக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஒரு கம்ப்ளீட் பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு blend of 3 herbsல இருந்து நம்ம கொடுக்கிறோம் நம்மளோட மில்க் திசில் பிளஸ்ல. அதுல வந்துட்டு மில்க் திசில், dandelion root and turmeric
இந்த 3 காம்பினேஷன்ல வந்து நம்ம கொடுத்திருக்கிறதுனால ஒரு கிரேட்டர் சப்போர்ட் வந்துட்டு நம்மளோட லிவருக்கு கிடைக்குது. ஓகே, நம்மளோட லிவரோட பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்துட்டு நார்மல் ஆகிறதுக்கு மில்க் திசில் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் வந்து டாண்டலியன் ரூட்டுமே வந்துட்டு அதற்காக தான் ஒரு கிரேட்டர் சப்போர்ட்டா இருக்குது. டர்மரிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கிரேட்டர் ஆன்டி ஆக்சிடென்ட்னே சொல்லலாம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் வந்துட்டு நார்மல் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் லிவருக்கு வந்துட்டு ஒரு கிரேட்டர் சப்போர்ட்டா இருக்கு. அண்ட் பி வைட்டமின்ஸும் வந்துட்டு இதுல நம்ம கொடுத்துருக்கிறதுனால, அதுவும் பர்டிகுலரா வந்து B1, B2, B6, B12, நயாசின் எல்லாம் கொடுத்துருக்கோம். பேந்தோஜெனிக் ஆசிடும் வந்து இருக்கிறதுனால ஒரு எனர்ஜி ஃபார்மேஷனுக்கு வந்துட்டு ஒரு கிரேட்டர் ஹெல்ப்பாவே இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்துட்டு லிவரோட ஃபங்க்ஷனுக்குமே ஒரு கிரேட்டர் சப்போர்ட் அலாங் வித் ஒரு கேல் பிளாடர் ஃபங்க்ஷனுக்குமே ஒரு கிரேட்டர் சப்போர்ட் வந்து கிடைக்குது. சோ டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு நம்மளோட டாப் ஆஃப் த மைண்ட்ல வரக்கூடியது நம்மளோட நியூட்ரிலைட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மில்க் திசில் பிளஸ் ஒரு டேப்லெட் 2 டைம்ஸ் a day வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட், ஏன்னா நம்ம எடுத்துக்கிற உணவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கம்ப்ளீட் சர்விங்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 2 டேப்லெட் ஆஃப் CFE கான்சென்ட்ரேட்டட் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம். 2 டேப்லெட் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கணும் ஒரே டைம்ல. அதனால ஒரு 10 சர்விங்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளுக்கு ஈக்குவலன்ட் ஆன அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட் பெனிஃபிட் வந்து முழுமையா கிடைக்கும். ஓகே, அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட்னால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா செல் growth-ஆ இருக்கட்டும், ஆன்டி ஆக்சிடென்ட். அகைன் ஃபைட்டோ நியூட்ரியன்ட்னாலே ஒரு ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அந்த எஃபெக்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ், இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ரெகுலேட் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கார்டியோவாஸ்குலர் ஃபங்க்ஷன், விஷன் ஹெல்த், பாடியை வந்துட்டு பெட்டரா டியூன் அப் பண்றதுக்கு வந்துட்டு இட் பிளேஸ் a vital role. ஓகே, 2 டேப்லெட் once in a day with meals வந்து நம்ம எடுத்துக்கலாம். And the next most important product and the first vitamin, most important vitamin for ஒரு rich greater antioxidant. ஏன்னா detoxificationனாலே antioxidant plays a vital role. So vitamin C தான் வந்துட்டு the first and most important vitamin for antioxidant. And இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு immunity, எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை strengthen பண்றதுக்குமே முதன்மையா இருக்கக்கூடிய வைட்டமின் எதுன்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் C. So நம்ம ரீசெண்டா வந்துட்டு வைட்டமின் C செரி பிளஸ் வந்துட்டு ஒரு கிரேட்டர் அப்கிரேட்னே சொல்லலாம். நேச்சுரல் C கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருந்தோம், வைட்டமின் C ஓட கான்சென்ட்ரேட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். 40 mg ல இருந்து 400 mg இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். அண்ட் 2.5 மில்லிகிராம் ஆஃப் அசிரோலா செரியில தான் நேச்சுரல் C வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்திருந்தோம் 40 mg ஆஃப் வைட்டமின் C. ஆனா இதுல 150 மில்லிகிராம் ஆஃப் அசிரோலா செரி கான்சென்ட்ரேட்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். அசிரோலா செரி ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் C. நம்மளோட ஓன் ஃபார்மிங் லேண்ட் 6400 ஏக்கர்ஸ் ஆஃப் ஃபார்மிங் லேண்ட வந்து நம்ம நியூட்ரிலைட்ல ஓன் பண்றோம். பிரேசில்ல இருக்கக்கூடிய ஃபார்மிங் லேண்ட்ல இருந்து தான் நம்மளுக்கு த்ரூ அசிரோலா செரி ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் C தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைட்டமின் C செரி பிளஸ் வந்து நம்ம கொடுக்கிறோம். Okay, which is equivalent to 9 oranges or 8 lemons னு சொல்றோம். பட் அது நம்ம சாப்பிடவே முடியாது. 9 oranges வந்து நம்மளால சாப்பிட முடியாது, 8 lemons சாப்பிட முடியாது. அதுவும் நம்ம இந்தியால கிடைக்கக்கூடிய, நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்கக்கூடிய 9 orange and lemons சாப்பிட்டோம்னா இந்த அளவுக்கு ஒரு ரிச்சஸ்ட் 400 மில்லிகிராம் ஆஃப் வைட்டமின் C வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குமா? அதுவும் இல்லாம இது வந்துட்டு ஒரு எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் மெக்கானிசத்துல கொடுத்துருக்கோம். நம்ம சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் இன்ஸ்டன்டா நடக்காது. ஒரு 8 மணி நேரத்துக்கு ஆல் டே இம்யூனிட்டி சப்போர்ட்காக வந்துட்டு ஒரு எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் மெக்கானிசம் மூலமா நம்ம கொடுத்துருக்கோம். 100% வந்து வெஜிடேரியன் அண்ட் எந்த ஒரு ஆர்டிபிஷியல் கலர்ஸோ ஃபிளேவர்ஸோ பிரிசர்வேட்டிவ்ஸோ ஸ்வீட்னஸோ எதுவுமே நம்ம ஓகே. And the next most important product நம்மளோட ட்ரெடிஷனல் ஹெர்ப்ஸ் ரேஞ்சில இருக்கக்கூடிய நம்மளோட நியூட்ரிலைட் 7 பிரஷ். மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பிரான்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 32 ஹெர்ப்ஸ்ல ஆஃப் இன்கிரிடியன்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 16 இன்கிரிடியன்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஹெர்ப்ஸ் கொடுத்திருக்காங்களா? அதுவும் இந்த அளவுக்கு பியூரிட்டி, சேஃப்டி அண்ட் பொட்டன்சி DNA fingerprinted herbs மூலமா கொடுத்திருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா கேள்விக்குறி தான் இருக்கு. So we are the pioneer in 7 brush அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு 16 ஆர்கானிக் இன்கிரிடியன்ட்ஸ் ஆஃப்
ஹெர்ப்ஸ் வந்துட்டு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம மல்டிபிள் பெனிஃபிட் கண்டினியூஸா நம்ம எடுக்கிறதுனால மார்னிங் அண்ட் நைட் வந்து நம்ம கண்டினியூஸா எடுக்கிறதுனால மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளோட எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதா இருக்கட்டும், பாடியை ரீஜெனரேட் பண்றதா இருக்கட்டும், கோல்ட் அண்ட் காஃப் காம்பாக்ட் பண்றதா இருக்கட்டும், எதிர்க்கிறதா இருக்கட்டும், அண்ட் பாடியோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாவை பூஸ்ட் பண்றதா இருக்கட்டும், சஸ்டைனபிள் எனர்ஜி லெவல் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், ரெஸ்பிரேட்டரி டிஸ்கம்ஃபோர்ட், டைஜஷன், ஹார்ட் ஹெல்த், மெமரி எல்லாமே கம்ப்ளீட் ஒரு டீடாக்சிஃபிகேஷன். ஏன்னா we have amla in this. ஓகே, ஆம்லா இருக்கிறதுனால ஒரு நெல்லிக்காய் இருக்கிறதுனால ஒரு கம்ப்ளீட் டீடாக்சிஃபிகேஷனுக்குமே வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணும். ஒரு கம்ப்ளீட் பெனிஃபிட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மார்னிங் அண்ட் நைட் வந்துட்டு 12 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அது எடுத்த உடனே ஒரு வெது தண்ணியோ வெது பாலோ கொடுத்தீங்கன்னா இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கும். 6ல இருந்து 12 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 டீஸ்பூன் மார்னிங் அண்ட் நைட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, தி நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் ட்ரெடிஷனல் ஹெர்ப்ஸ்ல வந்துட்டு நம்மளோட AVH ன்னு சொல்லக்கூடிய ஆம்லாக்கி, விபிதாக்கி, அரிதாக்கி, நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் ஒரு கம்ப்ளீட் டைஜஷன் சப்போர்ட் அண்ட் டீடாக்சிஃபிகேஷன், நம்மளோட கட்டை வந்துட்டு டீடாக்சிஃபிகேஷன் பண்றதுக்கு உதவுது. ஓகே, சோ இதனால வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் டைஜஷன் சப்போர்ட், பசி அப்பிடேட் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும், உடல் சுத்தம் சொல்லுவாங்க, கோலன் ஹெல்த் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும், ஹைப்பர் அசிடிட்டி பாடியை வந்துட்டு பாடி சிஸ்டத்தை வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணும். அண்ட் நம்ம எப்படி வந்து நம்ம ஆன் டெய்லி பேசிஸ் வந்து எக்ஸ்டர்னல் பாத் எடுத்து நம்ம கிளென்ஸ் பண்ணி நம்ம பாடியை கிளீனா வச்சுக்கிறோமோ, நம்ம அமலாக்கி, விபிதாக்கி, அரிதாக்கி ஒரு நாளைக்கு 2 வேளை ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் கூட எடுத்துக்கலாம். எடுக்கும் போது ஆஃப்டர் லஞ்ச் ஆஃப்டர் டின்னர் எடுத்துக்கலாம் வெது தண்ணியோட. சோ இது நம்ம ரெகுலரா எடுக்கும் போது இன்டர்னல் பாத் உள்ள வந்து நம்மளோட கோலன் ஹெல்த் வந்துட்டு கிளென்ஸ் பண்றதுக்கு அண்ட் ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப உதவும். இது which will follows to that அந்த பாடியோட சிஸ்டத்தை வந்து டீடாக்சிஃபை பண்றதுக்குமே ரொம்ப உதவியா இருக்கு. ஓகே, இதுல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான மூலக்கூறு என்னன்னு பாத்தீங்கன்னா டானின்ஸ். ஓகே, அதுதான் ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்னு சொல்லுவோம். 30% வந்துட்டு டானின்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் பெரிகார்ப்ல இருந்து தான் எடுக்கும். மார்க்கெட்ல வந்துட்டு இந்த AVHன்றத வந்துட்டு ட்ரிஃப்லான் சொல்லுவாங்க, அமலாக்கி, விபிதாக்கி, அரிதாக்கி நம்ம வந்துட்டு அந்த ஹெர்ப் நேம்லயே தான் சொல்றோம். நம்ம இதுல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த விதை அதை நம்ம வந்துட்டு கிரஷ் பண்றது கிடையாது, அது பவுடர் ஆக்குறது கிடையாது. மேல இருக்கக்கூடிய ஓடு ஃப்ரூட் பெரிகார்ப்ல இருந்து மட்டும் தான் இந்த டானின்ஸ் எடுத்து அதுல இருந்து தான் இந்த பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு முழுமையா கிடைக்குது. ஓகே, அண்ட் தி நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் வந்துட்டு ட்ரெடிஷனல் ஹெர்ப்ஸ்ல இருக்கக்கூடிய வசாக்கா, முலேத்தி அண்ட் சுரசா, ரெஸ்பிரேட்டரி ஹெல்த். ஓகே, சோ ஆன் அ கண்டினியூஸ் பேசிஸ்ல வந்து நம்ம எடுக்கிறதுனால உங்களுக்கு நேச்சுரல் ரெஸ்பிரேட்டரி கம்ஃபர்ட் கிடைக்கும். எக்ஸ்போர்டோரண்ட் நம்ம அந்த சுவாச குழாயில ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்பட்டாலோ இல்ல வந்து உங்களுக்கு அதை வெளியில எடுத்துட்டு வரதுக்கு, தும்மியோ இரும்பியோ வெளியில எடுத்துட்டு வரதுக்கு இந்த எக்ஸ்போர்டோரண்ட்ன்ற இந்த ரெஸ்பிரேட்டரி கம்ஃபர்ட் மூலமா எக்ஸ்போர்டோரண்ட் நம்மளுக்கு நடக்கும். ஒரு கம்ப்ளீட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 டேப்லெட் ஆஃப் வசாக்கா, முலேத்தி அண்ட் சுரசா எடுக்கிறதுனால ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு கம்ப்ளீட் ஆன்டி ஆக்சிடென்ட் இம்யூனோ மாடுலேட்டரி ப்ராப்பர்ட்டி. ஓகே, அண்ட் எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய அனதர் ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நியூட்ரலைட் பயோட்டின் செரி பிளஸ். ஸோ பயோட்டின் அண்ட் வைட்டமின் சி, glycine and collagen இருக்கு, which is very good for skin and okay, and the most important product ஏனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா gut healthலயே வந்துட்டு நம்ம சொல்லிருப்போம் AVH ஓட வந்துட்டு நம்மளோட ஃபைபர் எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குதுன்றதை நம்ம வந்துட்டு டீடைல்டா நம்ம சொல்லிருப்போம். ஏன்னா ஃபைபர் வந்து நம்ம 3 நேச்சுரல் சாலிபிள் ஃபைபர், நார்ச்சத்து, ஃபைபர்னாலே நார்ச்சத்து, மேக்ரோ நியூட்ரியன்ட், ரெசிஸ்டன்ட் மால்டோட்ரெக்சின், partially hydroxylate gargam, inulin. இந்த 3 natural blend of 3 natural soluble fiber நம்ம கொடுத்திருக்கோம். ஓகே, இதனால ஒரு complete support to our digestion and detoxification க்கு உதவியா இருக்கு. ஓகே, so any doubt வந்து நீங்க கேட்கலாம். அதற்கு முன்னாடி over to you ஸ்வாதி. நம்ம இப்போ பேசின ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன டைம்ல எடுத்துக்கலாம், அதனால எப்படி டீடாக்சிஃபிகேஷன் ஹெல்ப் பண்ணுன்றதை நீங்க Sure, sir. So starting from AVH, ஆம்லாக்கி, விபிதாக்கி, அரிதாக்கி, so நம்மளோட bowel health வந்து ப்ராப்பரா மெயின்டைன் ஆனாலே எல்லா இஷ்யூஸுமே half of the problem சார்ட் ஆகும். So AVH வந்து 1 tablet post dinner வந்து everyday வந்து கன்சியூம் பண்ணிட்டு
திங்க் பண்ற அந்த ஒரு ரேஞ்ச் ஆஃப் கேட்டகரி ப்ராடக்ட் வந்து வசாக்கா வந்து 2 times a day மார்னிங் அண்ட் நைட் ஆஃப்டர் மீல் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். அண்ட் நியூட்ரிசனும் சிமிலரா வந்து லிவர் ஹெல்த்துக்காக 2 times a day போஸ்ட் மீல் மார்னிங் அண்ட் டின்னர் வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். அண்ட் பயோடைன் செரி பிளஸ் வந்து நம்மளோட ஸ்கின் ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 tablet ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வரலாம். அண்ட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் சி. ஸோ வைட்டமின் சி வந்து நம்ம கிட்னில இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிசிட்டி லெவலை வந்து ஒரு கிரேட் எக்ஸ்டென்ட் வந்து அந்த செல் டேமேஜ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணி பாடியில எலிமினேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இது 1 tablet போஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்ச் வந்து நம்ம கன்சியூம் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப வீக்கெண்ட் இம்யூனிட்டிக்கு ட்வைஸ் a day கூட நம்ம வந்து எடுத்துட்டு வரலாம். அண்ட் ஆல்சோ ஃபைபர் வந்து பாத்தீங்கன்னா 1 scoop ஆஃப்டர் டின்னர் வந்து ஒரு 100 ml வாட்டர்ல எடுத்துட்டு வரும்போது இது வந்து அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து பாடியில வந்து கிராப் அவுட் பண்ணி பாடியில வந்து எலிமினேட் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். ரொம்ப கிரானிக்கா கான்ஸ்டிபேஷன் இல்ல பவுல் இஷ்யூஸ் இருக்காங்க ட்வைஸ் a day கூட வந்து கன்சியூம் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த செட் ஆஃப் கேட்டகரிஸ் ஸ்வாதி உங்களோட வாய்ஸ் மியூட் ஆயிடுச்சு. எஸ் சார் ஐ ரிசீவ்ட் a call அதனால மியூட் ஆயிடுச்சு. ஓகே சாரி. இந்த கேட்டகரியில இருந்து நீங்க சொல்லுங்க. எஸ் எஸ் இந்த கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா along with the foundational supplementationஸோட நம்ம எடுத்துட்டு வரும்போது நம்மளுக்கு பாடியோட அந்த நேச்சுரல் டீடாக்சிஃபிகேஷன்ன்றது ஒரு ஹெல்தி ரேஞ்ச்ல வந்து நம்ம வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு வரலாம். ஓகே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டாபிக் வந்துட்டு ஒரு சின்ன டவுட் கேட்டிருந்தாங்க. அது நீங்க if there is any solution நீங்க சொல்லலாம். ஃபங்கல் அலர்ஜிஸ் வந்துட்டு ஏற்படுது, கிராக்ஸ் ஆன் ஃபுட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம செக் பாக்ஸ்ல. ஓகே எஸ் சார். ஸோ ஃபங்கல் அலர்ஜிஸ் வந்து ஏற்படுதுன்னா மைட் பி லேக் ஆஃப் இம்யூனிட்டி லெவல் அண்ட் இன்ஃபெக்ஷன் ரேட்னால தான் வருது. ஸோ இது கூட வந்து ஆட்டிடியூட் ஃபுட் க்ரீம், ஸோ ஒரு குட் ஃபீட் வாஷுக்கு அப்புறமா வந்து ஆட்டிடியூட் ஃபுட் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிட்டு அலாங் வித் தட் இன்டர்னல் ரேஞ்ச் ஆஃப் ஃபவுண்டேஷனல் ப்ராடக்ட்ஸோட சேர்த்து நீங்க வந்து பயோடென், வைட்டமின் சி அண்ட் சிஎஃப்பி இது மூணுமே வந்து ஃபவுண்டேஷனல் ரேஞ்சோட எடுத்துட்டு வரும்போது ஒரு நல்ல ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும் அண்ட் ஹீலிங்கும் ஃபாஸ்டர் ரேட்ல இருக்கும். ஓகே. அண்ட் ஸ்கின் அலர்ஜிக்கு வந்துட்டு என்ன சப்ளிமெண்ட் கேட்டிருக்காங்க? ஓகே. ஸோ ஸ்கின் அலர்ஜி சொல்லும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்கு. ஸோ ரொம்ப வந்து ஸ்பெசிபிக் கன்சர்ன்ஸா இருந்தா இப்போ சப்ளிமெண்டேஷன் வேரி ஆகும். பட் ஒரு ஜென்ரல் டியூடர்மா வந்து எனக்கு ஒரு பேசிக் ஸ்கின் அலர்ஜி ஜஸ்ட் பேசிக் ரேஷஸ் பர்ன்ஸ் அந்த மாதிரி இருக்குன்ற பேஸ்ல வந்து along with the foundational எடுத்துட்டு வரலாம். அண்ட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் சி, கான்சென்ட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். அசிடிக் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இதுதான் லாஸ்ட். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசார்டர் சொல்லும் போது அகைன் இந்த ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ன்றது மஸ்ட், பிகாஸ் நிறைய ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இருக்கு. ஸோ எந்த ப்ராப்ளம்க்கு ஸ்பெசிபிக்கா நம்ம ஐடென்டிஃபை பண்ணாதான் ஆட்டோ இம்யூனுக்கு உண்டான ரைட் சப்ளிமெண்டேஷன் சஜஸ்ட் பண்ண முடியும். அசிடிட்டின்ற பேசிஸ்ல வந்து அலாங் வித் ஃபவுண்டேஷனல் ஃபைபர், நேச்சுரல் டி, ஏவிஹெச் எல்லாம் கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது அந்த அசிடிட்டியை காம்பேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. So last question for the day, kidney stone and gallbladder stone கேட்டிருக்காங்க. அண்ட் எனி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு வாட்டி எப்பவுமே நம்ம செஷன்ல ரிப்பீட் பண்றது தான் 100 points நியூட்ரலைட்ல பண்ணீங்கன்னா ஒரு டீடைல்டு 1-to-1 கன்சல்டேஷன் வித் 30 minutes வந்துட்டு நீங்க சுவாதியோட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட கண்டிஷன் நீங்க சொல்லிட்டு உங்களோட அந்த கம்ப்ளீட் டயட் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டயட் சார்ட் கொடுப்பாங்க அண்ட் நம்மளோட சப்ளிமெண்டேஷன் ஃபுல்லா சொல்லுவாங்க. ஸோ தட் அந்த கண்டிஷன்ல இருந்து நீங்க இஃப் இன் கேஸ் நீங்க மெடிகேஷன்ல இருந்தாலுமே அலாங் வித் தட் நீங்க சப்ளிமெண்ட் எடுக்கும் போது எப்படி அந்த கண்டிஷன்ல இருந்து we can get the best result out of itன்றதையும் நீங்க ஒரு டீடைல் கன்சல்டேஷன் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா 4 pillars of optimal healthல தான் நமக்கு ரிசல்ட்டே கிடைக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் and adequate amount of rest and daily exercise. Okay, 30 minutes to 1 hour of exercise
and last வந்துட்டு the most important point கூட good nutrition through Nutralite. Okay, so over to you, Swati. Okay, so Yes, sir. So gallbladder stones வந்து again severity of the problem diagnose பண்ணிட்டு based on that with the foundational milk thistle can be given and vitamin C address பண்ணலாம். And calcium stones இருக்கிறவங்களுக்கு வந்து protein வந்து exclude பண்ணிட்டு might be omega, vitamin C, CFV இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, so thank you so much, Swati. Thank you everyone for joining in. thank you so much, Swati. கண்டிப்பா இன்னொரு செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். Thank you everyone. Have a great evening, great weekend ahead. Thank you. Evening, great weekend ahead. Thank you.